அடிப்படை கடமைகளில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். சரி, அடிப்படை கடமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதில் படிப்பீங்க? பகுதி 4A வந்து படிப்பீங்க. சரி, ஆர்டிக்கல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 51 7A - 51 7K வரைக்கும் நீங்கள் என்ன படிப்பீங்க? ஆர்டிக்கல் வந்து படிப்பீங்க. கண்டிப்பாக இந்த ஆர்டிக்கல்லேருந்து கேள்வி கேட்பாங்க, மறக்காமல் படித்து வச்சுக்கோங்க. சரி, அடிப்படை உரிமைகளை கட்டமைக்கிறதுக்காக ஒரு குழு வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க 1976. என்ன குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வரன் சிங் அப்படின்ற தலைமையில் ஸ்வரன் சிங் குழு வந்து அமைச்சிருப்பாங்க. இப்போ கேள்வி வந்து பார்க்கலாம். அடிப்படை கடமைகளை அமல்படுத்தப்பட்ட எடுத்துக்கொள்ளப்பட்ட அடிப்படை கொள்கை என்னென்னு கேட்குறாங்க. என்னென்ன? வளம் குன்றா வளர்ச்சி, முன் எச்சரிக்கையான கொள்கை, மாசுபடுத்துபவர்கள் மாசுபடுத்தும் செலவை ஏற்றல். ஆன்சர் ஆப்ஷன் டி நமக்கு எல்லாமே வந்து வரும், மேற்கூறிய அனைத்தும். அடிப்படை கடமைகள் பற்றிய கூற்றுக்களை கருத சொல்லியிருக்காங்க. தவறான கூற்று என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடிப்படை கடமைகள் வந்து படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், என்னென்ன அடிப்படை கடமைகள் இருக்குன்னு படிச்சிருந்தீங்கன்னா அதில் வந்து சொல்லியிருப்பாங்க. என்னென்னா கரெக்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது சொத்தை வந்து பாதுகாக்கிறது, இந்தியாவில் வளமான பாரம்பரியத்தை வந்து பேணி காக்கிறது மட்டும்தான் அடிப்படை கடமையில் வரும். இந்த வரி செலுத்துறது கிடையாது, தேர்தலில் வாக்களிக்கிறது வந்து இது வந்து கிடையாது. ஸோ நமக்கு தவறாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 4 வந்து தப்பு, ஆப்ஷன் டி வந்து வரும். அறிவியல் மனநிலை பற்றி கூறும் சட்டப்பிரிவு என்ன அப்படின்னா 51A தான் என்ன பண்ணுது அப்படின்னா அறிவியல் மனநிலை பற்றி கூறுகின்றது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள் என்னும் தலைப்பின் கீழான சரத்துக்கள் எந்த சட்டத்திருத்தன்படி சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46ஆவது சட்ட திருத்தம், இன்னொன்று வந்து 86ஆவது சட்ட திருத்தம் மூலம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அடிப்படை கடமைகளை வந்து நமக்கு சேர்த்திருப்பாங்க. அடிப்படை கடமைகள் பற்றி அரசியலமைப்பில் எந்த பகுதியில் சொல்லியிருக்காங்க? நம்ம படித்தது தான் பகுதி 4A வந்து சொல்லியிருப்பாங்க. அடிப்படை கடமைகள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுக்களில் சரியானது என்னன்னு கேட்குறாங்க. அடிப்படை கடமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களாட்சியை சமநிலைப்படுத்த வந்து உதவுகின்றன. அடிப்படை கடமைகள் சில அறமுறையானவை மற்றும் பல குடியியல் சார்ந்த கடமைகள். இது ரெண்டு மட்டும்தான் கரெக்டு. ஃபஸ்ட்டு வந்து தப்பு. அடிப்படை கடமைகள் சட்டத்தால் வலியுறுத்தி நடைமுறைப்படுத்தத்தக்கவைன்னு கொடுத்துருக்காங்க, நடைமுறைப்படுத்த முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு தப்பு. ஆன்சர் ஆப்ஷன் பி 2, 3 சரி. அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பு சேர்க்க பரிந்துரைத்த குழு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வரன் சிங் குழு. எப்பன்னு சொல்லி நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். அடிப்படை கடமைகள் குறித்த கீழ்காணும் எந்த சொற்றொடர்கள் சரியானவை அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா? அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பின் விதி 51A கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமாம். 11வது அடிப்படை கடமையை 86ஆவது சட்ட திருத்தம் 2022 பட்டியலில் சேர்த்தாங்க. ஆமாம். அறிவியல் மனப்பான்மை வளர்த்தல் ஒரு அடிப்படை கடமை இல்லைன்னு சொல்கிறாங்க, அது வந்து ஒரு அடிப்படை கடமை. ஸோ இங்கே கடமை இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தேர்டு மட்டும் வந்து வராது. ஓகேவா? அப்போ கரெக்டாக இருக்கிறது என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் சி 1 மற்றும் 2. கீழ்கண்டவற்றுள் எது ஒரு குடிமகனின் கடமை அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. கட்டாய இராணுவ சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு உங்களை யாரும் கம்பல் பண்ணல, உங்களுக்கு இஷ்டம்னா நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். ஸோ எது கடமை அல்ல? ஆப்ஷன் டி. 86வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 2002 படி 51AKவில் எந்த அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடிப்படை கடமைகள் பற்றி பரிந்துரைக்கப்பட்ட அமைக்கப்பட்ட குழு என்னது? ஸ்வரன் சிங் குழு. எப்பன்னு சொல்லி நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடிப்படை கடமைகள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுக்களை எவை சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்க்கலாமா? உரிமைகளை அனுபவிக்கின்ற குடிமக்களுக்கு அவர்களின் கடமைகள் பற்றிய நினைவூட்டலாக இது அமைந்துள்ளது. ஆமாம், ரைட்டு. தேச விரோதிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக இது அமைந்திருக்கு. ரைட்டு. குடிமக்களுக்கு ஊக்கத்தின் ஆதாரமாகவும் அவர்களின் ஒழுங்கை மேம்படுத்துமாறும் இது அமைஞ்சிருக்கு. ரைட்டு. இது சட்டத்தின் மூலம் நிலைநாட்டக்கூடியது. இதுவும் ரைட். ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் டி அனைத்தும் சரியானது. அடிப்படை கடமைகளை பற்றிய பின்வரும் சொற்றொடர்களில் எது வந்து சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 3மே நமக்கு வந்து கரெக்டு தான். 6 to 14 வயசு இருக்க குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி வந்து கொடுக்கணும். ஆர்டிக்கல் வந்து ஒன்று பார்த்தோம், அந்த என்ன ஆர்டிக்கல்னு சொல்லி எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பொது சொத்தை வந்து பாதுகாக்கணும், அறிவியல் மனப்பாங்கினை வந்து வளர்த்து கொள்ளணும். அப்போ 3மே வந்து நமக்கு சரிதான். இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் வந்து எடுத்துரைக்கப்பட்டது? 4A தான் என்ன பண்ணுவாங்க? அடிப்படை கடமைகளை பற்றி சொல்லுவாங்க. 51A
ஹெச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. அறிவியலார்ந்த உள்ளபாங்கு, மனிதநேயம், ஆய்ந்து தெளிந்த சீர்திருத்தம், ஆர்வம் ஆகியவற்றை வந்து வளர்க்கணும்னு சொல்கிறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. இந்திய குடிமக்களின் அடிப்படை கடமைகள், அதாவது எதில் சேர்த்துருக்காங்க? பகுதி 4A வந்து சேர்த்துருக்காங்க அடிப்படை கடமைகளை. குடிமக்களின் அடிப்படை கடமைகள் தொடர்பான வர்மா குழுவின் அறிக்கை ஒப்படைக்கப்பட்ட ஆண்டு 1999. வர்மா குழுவோட இது வந்து ஒப்படைச்சிருப்பாங்க அறிக்கையை. இந்திய அரசியலமைப்பில் எந்த விதிகளில் அடிப்படை கடமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு? ஆமாம், 51A வந்து கொடுத்துருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் அறிவியல் மனநிலையின் வளர்ச்சி பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா 51A வந்து அறிவியல் மனப்பான்மையோட மன வளர்ச்சி பற்றி சொல்கிறாங்க. அடிப்படை கடமைகள் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களில் எது எவை உண்மையானவை அப்படின்னு கேட்குறாங்க. 1 மற்றும் 2 வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். மத, மொழி மற்றும் பிராந்திய அல்லது பிரிவு வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட இந்திய மக்கள் மத்தியில் நல்லிணக்கம், பொதுவான சகோதரத்துவத்தை ஊக்குவித்தல் மற்றும் பெண்களின் கண்ணியத்தை இழிவுபடுத்தும் பழக்கங்களை வந்து கைவிடுதல். இது கரெக்டு தான். அடுத்தது, அறிவியல் மனப்பான்மை, மனிதநேயம், விசாரணை மற்றும் சீர்திருத்த உணர்வு ஆகியவற்றை வந்து வளர்த்து கொள்ளணும். ரைட்டு. நாடுகளுக்கிடையான நியாயமான மற்றும் கௌரவமான உறவுகளை வந்து பேணுதல், இது மட்டும் வந்து வராது. ஆப்ஷன் 3 வந்து நமக்கு வந்தாது. அவங்க சரியானது என்னன்னு கேட்குறாங்க. 1 மற்றும் 2. ஆப்ஷன் சி வந்து வரும். 86வது சட்ட திருத்தம் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 51Aவில் சேர்க்கப்பட்ட சரியான சரத்தை வந்து என்னன்னு கேட்குறாங்க. என்னன்னா ஆப்ஷன் டி. பெற்றோர் தங்கள் 6லிருந்து 14 வயசு வரைக்கும் குழந்தைகளை என்ன பண்ணணும் அப்படின்னா கல்வி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 51Aவில் 86வது சட்ட திருத்தத்தின் மூலம் வந்து சேர்த்துருக்காங்க. அதை வந்து என்னன்னு கேட்குறாங்க. எந்த திருத்தத்தின் மூலம் அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது? ஓகேவா, இது அடிப்படை உரிமைகள் 42வது சட்டத்தின் மூலம் அரசியலமைப்பில் வந்து சேர்க்கப்பட்டுச்சு. இது அடிப்படை உரிமைகள். அடிப்படை கடமைகளை பற்றிய கீழ் காணப்படும் வாக்கியங்களில் எவை தவறானவை அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஆப்ஷன் ஏ தான் தப்பு. இந்திய அரசியல் சாசனத்தின் 10 அடிப்படை கடமைகளை அறிமுகப்படுத்த சுரன் சிங் குழு பரிந்துரைத்தது அப்படின்றாங்க. தப்பு. எத்தனை அப்படின்னா 11 அடிப்படை கடமைகளை என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க பரிந்துரைச்சிருப்பாங்க. அதில் 3 நிராகரிக்கப்பட்டு மீதி எத்தனை அப்படின்னா 8 வந்து அடிப்படை கடமையாக சேர்த்துருப்பாங்க. தற்போது அடிப்படை கடமைகளோட எண்ணிக்கை அப்படின்னு கேட்டாங்கன்னா 11 தான் வரும், 10 வந்து வராது. ஸோ தப்பாக இருக்கிறது ஆப்ஷன் ஏ மட்டும் நமக்கு தப்பு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த அம்சம் ஒவ்வொரு இந்திய குடிமகனையும் அறிவியல் மனப்பான்கு, மனிதநேயம், ஆய்ந்தறியும் வேட்கை, சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துது அப்படின்னா ஆப்ஷன் ஏ அடிப்படை கடமைகள் தான். கீழ்காணும் விதிகளில் எந்த ஒன்று இந்திய அரசியலமைப்பு அடிப்படை கடமைகளின் வரியை சார்ந்தது கிடையாது? ஆப்ஷன் பி பொது தேர்தல்களில் வாக்களித்தல். அடிப்படை கடமைகள் தொடர்பான கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்க சொல்கிறாங்க. எது வந்து கரெக்டுன்னு கேட்குறாங்க. என்னன்னா நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் இது அமல்படுத்த முடியாது. இது என்ன அப்படின்னா அடிப்படை கடமைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீதிமன்றத்தால் நேரடியாக நடைமுறைப்படுத்த முடியாது. ஸோ நாடாளுமன்றம் பார்த்திங்கன்னா பொருத்தமான சட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்தலாம். என்னென்ன சொன்னோம்னா எக்ஸாம்பிளுக்கு தேசிய அவமதிப்பு தடுப்பு சட்டம், இன்னொன்று என்னென்னா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். இந்த மாதிரி சட்டங்களை என்ன பண்ணலாம், நாடாளுமன்றத்தின் மூலமா வந்து அமல்படுத்தலாம். ஸோ அமல்படுத்த முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து தப்பு. ரெண்டாவது, இது இந்திய குடிமக்களுக்கே பொருந்தும். கரெக்டு. அனைத்து அடிப்படை கடமைகளும் ஒழுக்க நெறிகளையோ அல்லது குடிமை கடமைகளையோ அடிப்படையாக கொண்டவை. தேர்டு வந்து நமக்கு கரெக்டு. 4வது பார்த்திங்கன்னா அரசுக்கு வரிகளை செலுத்துவதும் ஒரு அடிப்படை கடமை. ஓகேவா, இது வந்து சுரன் சிங் குழு வந்து இதை வந்து பரிந்துரைத்திருக்க மாட்டாங்க. அரசுக்கு வந்து வரிகளை செலுத்துறது அடிப்படை கடமையில் ஒன்றா வந்து சேர்க்கப்படலை. ஸோ 4வது வந்து தப்பு. கரெக்டாக இருக்கிறது என்னென்னா 2, 3 நமக்கு ரைட்டு. 2002 86வது அரசியல் சாசன திருத்த சட்டத்தின் மூலமாக சேர்க்கப்பட்ட அடிப்படை கடமையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன, 6 to 14 வயசு இருக்க குழந்தைகளுக்கு கல்வி கற்கும் வாய்ப்பை வந்து கொடுக்கணும் அப்படின்னு. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம அடிப்படை கடமைகளில் ப்ரீவியஸ் கொஷின் பார்த்தோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் வீடியோஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.